திங்கட்கிழமையில் வரும் அமாவாசையை அமா சோமவாரம் என்று போற்றுவர். அன்று விரதம் கடைபிடித்து அரசமரத்தை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் என்று சொல்கின்றன சாஸ்திர நூல்கள். அரசமரம் இருக்கும் இடத்தில் மும்மூர்த்திகள் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. மும்மூர்த்தி வடிவம் கொண்ட அரசமரத்தின் அடிப்பாகம் பிரம்மா, நடுமரம் விஷ்ணு, கிளைகள் கொண்ட மேற்பாகம் சிவன் என்பர். இம்மரம் மகாவிஷ்ணுவின் வலது கண்ணிலிருந்து தோன்றியது. எனவே இந்த மரத்தை எக்காரணத்தை கொண்டும் வெட்டுவதும் அதன் மேல் ஏறுவதும் கிளைகளை ஒடிப்பதும் தகாத செயல்கள் ஆகும். அப்படி செய்தால் எதிர்பாராத விபத்து, வறுமை, துன்பங்கள் ஏற்படும் என்பர். அரசமரத்திற்கு அஸ்வத்தாய் என்ற பெயரும் உண்டு. அஸ்வத்தாய் என்றால் வழிபடுபவர்களின் பாவத்தை மறுநாளே தீர்ப்பது என்று பொருள். இந்த அரசமரத்தை திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை என்று விரதமிருந்து கடைபிடித்து வழிபட்டால் வாழ்வில் வசந்த ராகம் பாடும். வளமான வாழ்வு கிட்டும். காலை வேளையில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் 108 முறை வலம் வந்து வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும். மழலை செல்வம் கேட்க அரசமர வழிபாடு போல் வேறு எதுவும் இல்லை. அரசமர நிழல் படுகின்ற நீர்நிலைகளில் வியாழக்கிழமை அன்றும் அமாவாசை அன்றும் நீராடுவது திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்கு சமம். சோமவார அமாவாசை நன்னாளில் அரசமரத்தை 108 பிரதட்சணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிரதட்சண முடிவில் ஒரு பழமோ இனிப்போ சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு பூஜை முடிந்தவுடன் தூப தீபம் காட்டி பூஜை செய்து வைத்தவருக்கும் நம்மால் முடிந்தவரை தட்சணை கொடுக்க வேண்டும். இதுபோல் சோமவார அமாவாசை விரதம் 3 ஆண்டுகளாவது செய்ய கைமேல் பலன் கிடைக்கும். பித்ருக்களை வழிபட்டு அவர்கள் ஆசிகள் பெற சோமவார அமாவாசை மிக சிறந்த நாள். வடநாட்டில் அரசமரத்தை வெள்ளை நூலினால் 108 சுற்று சுற்றி வருவார்கள். அரசமரத்தை பார்த்ததும் வணங்கியவருக்கு ஆயுள் வளரும், செல்வ வளம் பெருகும். கோவில்களில் உள்ள அரசமரத்திற்கு இன்னும் அதிகமான சக்தி உண்டு. இந்த அரசமரத்தடியில் விநாயக பெருமான் எழுந்தருளியிருப்பார். அத்துடன் நாக சிலைகளும் அங்கு இருக்கும். இதனால் இது தோஷ நிவர்த்தி மரமாக கருதப்படுகிறது. அரச மரத்தை காலை வேளையில் 7 மணிக்கு முன் வலம் வருவது சிறப்பிக்கப்படுகிறது. சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் மரத்தை தொடக்கூடாது. சனிக்கிழமை அன்று அரச மரத்தடியில் ஸ்ரீலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம்.